கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவாக்கிய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14:27 அதன் முன்பகுதி. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேவன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இயேசு கிறிஸ்து அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, அவருடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட போகிறீர்கள். தேவ சமாதானம்னா என்ன? அதுல எந்த குறைவும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையிலும் எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களும் எதுவுமே இருக்காது. எல்லாமே நிறைவான காரியங்கள். இதுதான் தேவன் கொடுக்கும் சமாதானம். அது தேவனுடைய சமாதானம். தேவனுடைய சமாதானம்னா அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? இயேசு கிறிஸ்து பூமியில நடமாட்டினாரு, பூமியில வாழ்ந்தாரு. 32 வருஷங்களாக அதுல 2.5 வருடங்கள் முழுவதா ஊழியத்துல நடந்தார், ஊழிய காரியங்களை செய்தாருன்னு நம்ம பைபிள வாசிக்கிறோம். நம்ம சிறுவயது முதல் கொண்டே அவரோட சமாதானம்னா எப்படின்னா, அவர் எத்தனையோ பேர் எழுத்தாங்க, எத்தனையோ பேர் அவர்கிட்ட போராட்டாங்க, எத்தனையோ பேர் அவரை தரக்குறவா பேசினாங்க, எத்தனையோ பேர் என்னென்னமோ பேசினாங்க. ஆனாலும் அவர்கிட்ட இருந்த ஒரு தெய்வீக சமாதானம், தெய்வீக அன்பு, தெய்வீக பிரசன்னத்தை யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஒருவேளை இன்றைய தினம் உலகத்துல உங்க பக்கத்துல இருக்கவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, உறவினர்கள், நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, நண்பர்கள் மத்தியில உங்களோட சமாதானத்தை குறைவுபடுத்துவதற்காக உங்களை எரிச்சல் படுத்தி உங்களை ஒரு போராட்டத்தை காரியத்தில் வைத்திருக்கணும் என்று அவங்க செய்து கொண்டே இருக்கிறாங்களா? உலகம் அப்படிதான் செய்யும், உலகம் அப்படிதான் செய்யும், அது யாரா இருந்தாலும் சரி, உலகம் அப்படிதான் செய்யும். ஆனா தெய்வ சமாதானம், தேவன் உங்களை நிரப்பும் பொழுது அவர் கொடுக்குற சமாதானத்தை உலகத்தாரால் மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு எதிராக போரிட்டு கொண்டே தான் இருப்பாங்க, உங்களுக்கு எதிராக பிரச்சனை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது உடன் பிறந்தவராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியே சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இப்படி அது இப்படி இது இப்படி. ஆனா உங்களை அந்த வார்த்தைகள் எதுவுமே டச் பண்ணாது, எதுவுமே பண்ணாது. ஆனா நீங்க தெரியும், உங்களை சுற்றி காரியங்கள் நடக்கிறது என்பதே தேவன் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருப்பார், தேவன் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனாலும் அந்த காரியங்களால உங்களுக்கு சமாதான குறைச்சல் எதுவுமே நடக்காது. ஒருவேளை குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? பிள்ளைகள்னால உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கா? பிள்ளைகள் மத்தியில் அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கா? பெற்றோருக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கா? ஒரு மருமகன் அந்த ஃபேமிலி, அந்த ரிலேஷன்ஷிப்ல சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? வேலை பார்க்கும் ஸ்தானத்துல உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கும் உடன் ஊழியக்காரங்களுக்கும் சமாதானம், உடன் வேலை பார்ப்பவர்களுக்கும் சமாதானம் இல்லாமல் இருக்கா? ஒருவேளை நீங்கள் கர்த்தர் ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உடன் உங்களோட இருக்க ஊழியக்காரங்களோட உங்களுக்கு சமாதானமாக இருக்க முடியலையா? எதுக்கும் கவலைப்படாதீங்க. தெய்வ பிரசன்னம், தெய்வீக சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். அதான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எந்த சமாதானத்தை? தெய்வீக சமாதானம், தெய்வீக சமாதானம். தேவன் தரும் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து சென்று இருக்கிறார். அதை எடுத்துக்கொள்ளுங்க. நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு தரும் நிறைவான சமாதானத்துடன் உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக, உப்பாக இருப்பதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த சமாதானத்தை உங்களிருந்து, உங்க கையிலிருந்து, உங்க மனதிலிருந்து யாராலையும் பிடிக்க போட முடியாது. உலகம் அப்படின்னா உங்களை சமாதான குறைச்சலான காரியத்துக்குள்ளேயே உங்களை நடத்தி கொண்டே இருக்கும், உங்களை பேசிக்கொண்டே இருக்கும். உங்களை முன்னால பேசுவாங்க, பின்னால் பேசுவாங்க, சகலம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அநேக காரியங்களை அனுபவிச்சிருக்கேன், நீங்களும் அதை அனுபவிச்சிருப்பீங்க இந்த மாதிரி. ஆனா அந்த பிரச்சனைகள் உங்களை கொஞ்சம் கூட உங்களை ஆட்கொள்ளாது. அவங்களை பார்க்கும்போது நீங்கள் பரிதாபப்படுவீங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. இதுதான் தேவன் கொடுக்கும் மிகப்பெரிய சமாதானம். ஆண்டவரே, ஏன் அவங்க இப்படி புரியாமல் நடந்துக்கிட்டு இருக்காங்க? எவ்வளவோ செஞ்சும் எவ்வளவோ பண்ணியும் என்ன ஒன்றும் செய்ய முடியலையே, ஆனால் அவங்க திருப்பி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. ஆண்டவரே அவங்களோட அறியாமையை மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் அவங்களுக்காக ஜெபிப்பீங்க. அதுதான் உலகம் தர முடியாத சமாதானம். உலகம் தர காரியம் என்னன்னா, பதிலுக்கு பதில், அடிக்கு உதைக்கு தான் உலகம் தர்றது. ஆனால் தேவன் தரும் சமாதானம் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க, அவங்களுக்காக நீங்கள் கண்ணீர் விடுவீங்க, அவங்களுக்காக நீங்கள் பரிதபிப்பீங்க. இதுதான் தேவன் தரும் சமாதானம். இயேசு கிறிஸ்து அந்த சமாதானத்தால் நிறைந்தவராக இருந்தனால தான் பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணாரு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக இருக்காங்களா? கவலையப்படாதீங்க. தெய்வீக சமாதானம் இப்பொழுதிலிருந்து உங்களை முழுமையாக ஆட்கொள்ளப் போகிறது. தேவன் தரும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு உலகத்துக்காக ஜெபிப்பவர்களாக நீங்கள் மாற்ற போறீங்க. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நீர் உமது சமாதானத்தை எங்களுக்கு வைத்து
அந்த சமாதானத்தால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி 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 ஆண்டவரே. தெய்வீக பிரசன்னம், தெய்வீக சமாதானத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் அதன் வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவரே. அநேகர் எங்களுக்கு எதிராக வந்தவர்களை மன்னித்து உமது சமாதானத்தின் மிகுதியால் அவர்களை மன்னித்து தகப்பனே அவர்களுக்காக ஜெபிக்கும் பாத்திரமாக எங்களை மாற்றியதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ் தகப்பனே, உமது நீங்காத பிரசன்னம், உமது நீங்காத அன்பு சமாதானம் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக ஆண்டவரே. அவரை பார்க்கும் அடுத்தவர்கள் அன்னைவர்கள் எப்படி உங்களுக்குள் இப்படி ஒரு சமாதானம், இப்படி உங்களுக்குள் இப்படி ஒரு சந்தோஷம் நிம்மதி என்று அநேகர் ஆச்சரியப்பட்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் காரியத்தில் அவர்களும் ஈடுபட உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.